ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியடைய 3 கருத்துக்கள். முதலாவது, நாம் செல்வங்களை விட வேண்டும். பணம் குடும்பங்களுக்கு, ஊழியங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். ஆனால் பணமே நம் தேவனாய் இருக்க முடியாது. பணம் நம் தேவனாய் இருந்தால் கர்த்தர் நம் தேவனாய் இருக்க முடியாது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஓரேபை விட்டு நாம் வெளியே வந்தால்தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். எப்பேற்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்தாலும், சில ஃபெல்லோஷிப்புகளை ஆண்டவர் கொடுத்தாலும், கர்த்தர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போக சொன்னா நம்ம போய்த்தான் ஆக வேண்டும். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவை பற்றிய மூலோபதேசங்கள் நல்லதுதான், ஆனாலும் நாம் பூர்ணர் ஆகும்படியாக கடந்து போக வேண்டும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்படுகிறார்கள். ராமசேஸ் என்ற இடத்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு கிட்டத்தட்ட 40 வருடம் அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். 42 இடங்களிலே அவர்கள் கூடாரங்களை அமைத்து தங்களுடைய பயணத்தை தொடர்கிறதே நாம் வாசிக்கிறோம். அதிலே ஒரு இடம்தான் இந்த சுக்கோத்.